வணக்கம் நண்பர்களே. நாம 53வது அதிகாரம் திருக்குறள்ல சுற்றம் தழால் என்கிற தலைப்புல 5 குறள் நாம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம 6வது குறள் பார்க்க போறோம். 6வது குறள் என்னன்னா, அது அ ஒரு பெரிய அ ஒரு பெரிய பெரிய மனிதர்களை பற்றி பேசக்கூடிய இந்த பெரிய மனிதர்கள் சுற்றம் தழால் அந்த சுற்றத்தோடு வாழ்றது இவங்க எப்படிப்பட்ட சம்பந்தம் உள்ளவங்களா ஆகுறாங்க அப்படிங்கிறத அந்த வள்ளுவர் அதை சொல்லும் பொழுது இப்படி அஹ், இந்த சுற்றம் தழால இப்படி ஒரு குறள்ல இத பற்றி இவ்வளவு வியந்து திருவள்ளுவர் பேசுறாரே போது அதனுடைய மகத்துவம் அந்த சுற்றம் தழாலுக்கு மிகப்பெரிய தகுதிகள் உள்ளவர்கள் இருக்கும் பொழுது அது எப்படி அருமையாக இருக்கிறது. இந்த குறள்ல அவரு சொல்றாரு, பெரும் கொடையான். இப்போ தூத்துக்குடி அப்படிங்கிற ஊரை எடுத்துக்கிட்டா இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் பெரிய கொடையாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாநிலத்துக்குமே கூட ஒரு இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. பெருங்கொடையான் பேணான் வெகுளி. அதாவது நல்ல கொடை கொடுக்கக்கூடியவன் அவனுடைய வாய் வார்த்தைகள்லையோ அவனுடைய மற்ற எந்த நடவடிக்கைகள்லையோ அவன் வெகுளியை பேண மாட்டான். பேணான் வெகுளி. பெரும் கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் பெரும் கொடையான். இப்ப தமிழ்நாட்டுக்கு பூராவுக்கும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய அளவுல பெரியவர்கள் நிறைய இருக்காங்க. நம்முடைய மறைந்த சவுண்டி ஆதித்தன், அது மாதிரி இந்த ஹெச்சிஎல்னுடைய அதிபர் அவர் சிவநாடார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவங்க எல்லாம் பெரும் கொடையாளிகள். அதாவது அள்ளி கொடுக்கிற இவங்க 2 பேரும் எனக்கு ஞாபகத்துக்கு லட்சம். அதே மாதிரி தலைமையில உள்ளவங்க ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அப்படிலாம் இருக்காங்க. அவங்களை பற்றி அவர் திருவள்ளுவர் சொல்றார். இவங்க எல்லாம் எப்படின்னா பெரும் கொடை கொடுக்கறதோட அவங்க எப்படிப்பட்ட தன்மையர்கள்னு சொல்லும்போது சொல்றாரு. அவர்கள் வெகுளியை பேணாதவர்கள். அவங்க கிட்ட இருந்து கோபங்கிற இது வராது. கோபமே அவங்களுக்கு வராது. அப்படி மக்கள்கிட்ட
பேணான் வெகுளி அவ் அவனின் மருங்குடையார் மாநிலத்து அப்படிப்பட்டவர் சொந்தமாக அமைந்தால் இந்த உலகத்தில் வேறு என்ன வேண்டியிருக்கிறது? இவங்களே நமக்கு சொந்தக்காரங்களா அவங்க சொந்தமா இருந்தா எவ்வளவு பெரிய விஷயம். மறுபடியார் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம சுற்றத்தாராக அவர்கள் இருக்கும்போது ஒருவனுக்கு இதைவிட பெரும் பாக்கியம் வேணும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த சுற்றத்தார்கள் ஒரு நல்ல அளவுல ஒரு மனிதனுக்கு வாய்க்க பெற்றால் அது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியமா. அப்படி அந்த சுற்றத்தார்கள் அமையக்கூடியவனாக ஒரு மனிதன் இருக்கார். அது அதனாலதான் இந்த இதுல இந்த சுற்றம் தள்ளார்கள் அவங்க சொந்தக்காரங்கப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லும் பொழுது பெரிய அளவுல ஒரு மனிதனுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க வேற ஒண்ணும் அவங்கள விட நமக்கு அவங்களே நமக்கு சொந்தமா இருக்கும்போது வேற என்ன நாம பெற வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல சொல்றாங்க. உண்மைதானது. இப்படிப்பட்டவர்களை நாம் நம்முடைய சொந்தமாக பெற்றுக்கொண்டால் அந்த சொந்தம் அந்த பந்தம் அது சிறப்பாக வளரும். நாம சிறப்பாகவும் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் சிறப்பாகும். அதுதான் அந்த சிறப்பு எதனால் வருகிறதுன்னா கொடையாலே வருகிறது. ஒரு கோபம் இல்லாத நல்ல தன்மையாக வருகிறது. இப்படிப்பட்டவர்களாக இருக்கும் போதுதான் அவர்களை நாம் சொந்தக்காரர்களாக பெற்றதை விட வேற என்ன பாக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியும். சும்மா இந்த ஊர்ல பெரிய சண்டிகர் எனக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பெரிய இது நிறைய அதெல்லாம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அது ஒரு மனிதனுக்கு பெருமையானதா. ஈவன் ஒரு பெரிய படிப்படியா இருந்தாலும் கூட கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். அவங்க பெரிய அறிஞர், ஒரு அறிஞர் பெருமை, ஒரு பெரிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவர், மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எனக்கு சொந்தக்காரங்க சொல்லும்போது பெருமைக்குரிய விஷயம். அதனாலதான் அந்த இடத்துல அந்த வேற யாரையும் அவர் சொல்ல. அவர் என்னன்னா அந்த பெரும்படையான் சும்மா வந்துக்கிட்டு போன உலகான் தருவாரு அப்படின்னு சொல்லிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம பெரிய ஆள்கிட்ட போறோம் ஒரு ஒரு 500 ரூபா தருவாங்கன்னு பார்த்தா ஒரு 300 ரூபா தருவாங்க. நான் கொஞ்சம் இளம் வயதுகளில் இந்த மாதிரிலாம் அமைப்பு ரீதியாக பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்து போய் அந்த இந்த கொடைக்காக நாங்கெல்லாம் போவோம். சிலர் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொடுப்பாங்க. சிலர் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி ஒரு பெரிய மாநில அளவுக்கு ஒரு மனிதன் உயர்ந்து இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவனாக இருந்தால் அந்த உயர்வு வரும். அதுலயும் அந்த குணமானது அவங்களுக்கு கோபமில்லாத ஒரு குணத்தை பெற்றவர்களாக இருந்தால்
இதுவே ஒரு பெரிய பெருமை. அப்போ வள்ளுவர் சொல்றது எவ்வளவு சரி, சரி. அடுத்தால அடுத்த குறள்ல என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.